ஜெபம் செய்வோம். எல்லா மலங்கள் படிக்கும். மகிமை நிறைந்த பரிசுத்த பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சியாய் இருந்தேன் என்ற வார்த்தையின்படி இதோ அந்த நாளில் உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொரும் மன மகிழ்ச்சியோடு கூட உடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, உடைய நாமத்துக்கு மகிமை செலுத்த, உம்மை போற்ற நீர் அழைத்து வந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனையை நீர் ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் வேண்டி மன்றாடுகிறோம். கர்த்தருடைய அளவில்லாத பிரசன்னம் இடத்தின் முழு நிரப்பி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கிருபையுள்ள கரத்துக்குள்ளாய் இந்த ஆராதனை அர்ப்பணிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் எங்கள் தேவ பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும்படியாய் வேண்டுகிறோம். கிருபையுள்ள கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். உன்னத பாடல்கள் 629வது பாடலை பாடும். அன்பின் தேவனர் கருணை இதே என்ற பாடல். கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையின் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்தேன். என் தேவன கருணையிலே அற்புதமாக எம்மை படைத்தேன். எப்பொழுதும் வாழ்நிறைவானே எத்தனை வழிகளில் உமதன்பை நீராட்கொள்ளும். தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையின் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்தேன். அன்பேன் தேவன கருணையிலே. கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் என்னை நிலை நிறுத்தும். நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவீர். இளமையின் பொழிவாம் திருச்சபையை யாவரும் வாழ தயை புரிவீர். தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையின் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்து. என் தேவன் கருணையிலே. ஹல்லேலூயா. எழுந்து உன்னத பாடல்கள் 750வது பாடலை பாடும். 750வது உன்னத பாடல். அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வழி நடந்த பொழுது தண்ணி இல்லாமல் நினச்சிதாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இல்லை அப்படி தானே? தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா? தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் இல்லைன்றாலும் தண்ணி கண்டிப்பாக, தண்ணியை குடிச்சிட்டாவது கொஞ்ச நாள் என்ன செய்யலாம், வாழ்க்கையை ஓட்டிடலாம். ஆனால் தண்ணி இல்லாமல் வெறும் சோறு தின்னுட்டு வாழ முடியுமா? விக்கியே செத்து போயிடுவாங்க. இல்லை அப்படி தானே? ஆமாம். அதே போல் நமக்கு ஜீவ தண்ணீராகிய கிறிஸ்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம். அன்றைக்கு மீரியாம் பாடினாங்க, ஊற்று தண்ணீரே என்னில் பொங்கி பொங்கி வா அப்படின்னு சொல்லி நினச்சிதாங்க பாடினாங்க. இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? ஊற்று தண்ணீர் என்பது எப்பொழுதுமே நிச்சயம் வற்றாத ஜீவ நீரூற்று என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வற்றாத
ஆமாம், எப்பவும் அது என்ன செய்யும்? பொங்கி பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கிணறு வெட்டினோம் அப்படின்னா, ஒரு போர்டு போட்டோம் அப்படின்னா, அந்த ஊற்று வர்ற வரைக்கும் என்ன செய்வோம்? வந்துகிட்டே இருப்போம். ரொம்ப ஆசையாக என்ன செய்வோம்? வந்துடுச்சா 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 வந்துடுச்சா. ஆவல். நமக்குள்ள நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்று தேவன். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணார்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி எப்பொழுதும் என்ன செய்யும்? பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த மகிழ்ச்சி நம்மை சுற்றி இருக்கிறவர்களே என்ன செய்யும்? மகிழச் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இன்றைக்கி நாம் மற்றவர்களை மகிழ பண்ணுறோமா, இல்லை நம்ம மூலமாக மற்றவங்க அழுதுகிட்டே இருக்காங்களா? மற்றவர்களை புண்படுத்தும் வார்த்தை, மற்றவர்களை வேதனைப்படுத்தும் வார்த்தை, கசப்பான வார்த்தைகள், இது நம்மளை நிறைய நேரம் என்ன செய்யுது? வேதனைப்படுத்துது. இன்றைக்கி நாம் எப்படி இருக்கணும்? நமக்குள்ளே ஊறுகிற அந்த நெத்திய நீரூற்று மற்றவர்களை மகிழ பண்ணக்கூடியதாக என்ன செய்யணும்? நம்ம ஒரு இடத்துல இருந்தோம்னா மற்றவங்க எப்படி இருக்கணும்? மற்றவங்க நம்மளமாக என்ன செய்யணும்? மகிழ்ந்துருக்கணும். அப்படி தானே? மற்றவங்க கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம என்ன செய்யக்கூடாது? உருவாக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், வேதம் சொல்கிறது, நமக்குள் ஊற்றப்பட்ட அந்த ஆவியானவருக்கே பெயர் என்ன? அன்பு. இல்லை, அப்படி தானே? ஆமாம், இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு பெயரே அன்பு. நிருபங்களில் அப்போஸ்தலர் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? தேவன் அன்பாகவே இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவன் அல்ல, தேவன் தான் அன்பு. தேவன் தான் அன்பு. அவர் நம் மீது அன்பு கூர்ந்தவர். அல்லேலூயா. அந்த நித்திய ஊற்று நமக்குள்ளே ஊறிக்கொண்டே இருக்குன்னா நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம், மற்றவர்களும் நம்ம மூலமாக என்ன செய்வாங்க? மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதனால் ரொம்ப 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 நம்மளுக்கு அவசியம் என்ன? பரிசுத்த ஆவியாகிய அந்த ஜீவ தண்ணீர் நமக்கு வேணும். இந்த பாடலை பாடும் பொழுது ஜெபத்தோடு கூட, ஆண்டவரே ஊற்று தண்ணீரே எனக்குள்ளே பொங்கி பொங்கி வாங்க, வனாந்தரத்தில் ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்த ஜீவ தண்ணீரே எங்கள் சபையில் ஊற்றப்படணும். சபையில் ரட்சிப்பின் ஊற்றுகள் பெருக்கெடுத்து ஓட வேண்டும், பெருக்கெடுத்து ஓட வேண்டும். அந்த சிலுவையில் திறக்கப்பட்ட அந்த இரத்தத்தின் ஊற்று எங்களை கழுவி சுத்திகரித்து இந்த பரிசுத்த வல்லமையினால் எங்களை நிரப்பட்டும் என்று சொல்லி ஜெபத்தோடு தேவனை துதித்து இந்த பாடலை பாடும். ஊற்று தண்ணீரே அந்த தேவாவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே அந்த தேவாவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதேயோ என்னே சகத்தரே, ஆசீர்வாதேயோ என்னே சகத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம். ஊற்று தண்ணீரே அந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே அந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கண்மலையை பிளந்து வனாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ, பள்ளத்தாக்கிலோ மலைகளிலோ தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே, தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஜீவ தண்ணீரே தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீரே தேவாவியே. உண்மையாய் ஆண்டவரை பார்த்து கேட்பான். ஆமே. ஜீவ தண்ணீரே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதேயோ என்னே சகத்தரே, ஆசீர்வாதேயோ என்னே சகத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போம். ஊற்று தண்ணீரே அந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா.
ஊற்று தண்ணீரே அந்த தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே ஜீவ ஊற்றினார் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் தேடி தொங்கிட, கனி தந்திட நான் தேடி தொங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கனம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே அந்த தேவாவியே நாமெல்லா ஜீவநதியே எங்களுக்குள் பொங்கி வாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து உண்மையாய் கேட்போம்மா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே எங்களுக்குள்ள பொங்கி பொங்கி வாங்கப்பா. ஒரு மகிழ்ச்சியை ஒரு களி கூறுதலை எங்களுக்குள்ள உருவாக்க வாங்கப்பான்னு சொல்லி கேட்போம்மா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஊற்று தண்ணீரே அந்த தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே அந்த தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதேயோ என்னேச கர்த்தரே, ஆசீர்வாதேயோ என்னேச கர்த்தரே. ஆவே என் வாரங்களினால் என்னை நிரப்போ, ஆவே என் வாரங்களினால் என்னை நிரப்போ. ஊற்று தண்ணீரே அந்த தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே அந்த தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்த சபைதானிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடும். ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்த சபைதானிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்த சபைதானிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஊற்றுகள் எந்த சபைதானிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்ம பாரமோ பரிசுத்தமோ, ஆத்ம பாரமோ பரிசுத்தமோ, அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே, அவளுடன் பெற்றிட வரம் தாருமே. ஊற்று தண்ணீரே அந்த தேவாவியே ஜீவநதியே என் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே அந்த தேவாவியே ஜீவநதியே என் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே அந்த தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஒன்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்கள் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஒன்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்கள் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே ஓ எஸ் லார்ட். ஆண்டவரே ஊற்று தண்ணீராகிய பரிசுத்தாவின் வல்லமே நான் எல்லாரையும் நிரப்புங்கப்பா. எங்களுக்குள் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீருற்றாய் புறப்பட்டு வருவீராக. ஹல்லேலூயா. என்றைக்கோ ஒரு நாள் பெற்ற அபிஷேகம் அல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த வல்லமையினால் நிரம்பி நிரம்பி வழியக்கூடிய அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. கழிகூற பண்ணுங்க. எங்கள் மூலமாய் அநேகர் மகிழ்ந்து இருக்க நன்மையின் ஆவியினார்களை நிரப்புங்க கேட்போம். அமெல்லாம். ஊற்று தண்ணீரே அந்த தேவாவியே ஜீவநதியே என்ன பொங்கி பொங்கி வா.
ஊற்று தண்ணீரே என் தேவாவியே ஜீவநதியே. எல்லாரும் கேட்போமா வாஞ்சியோட? ஊற்று தண்ணீரே என் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என்னே கர்த்தரே ஆசீர்வாதியோ என்னே கர்த்தரே ஆவேன் மரங்களினால் நிரப்புங்கப்பா ஆவேன் மரங்களினால் என்னை நிரப்போம். ஊற்று தண்ணீரே அண்ணன் தேவா. ஓ fill everyone Lord. Hallelujah. எல்லாரும் கேட்போமா? ஊற்று தண்ணீரே அண்ணன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே அண்ணன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே அண்ணன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே ரட்சகரின் காயங்கள் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே ரட்சகரின் காயங்கள் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிடவே பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஆமென். பரிசுத்த சமூகத்தில் ஊற்று தண்ணீரே அண்ணன் தேவாவி ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே அண்ணன் தேவா. ஓ எங்களை நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. இந்த வல்லமையினால் உம்முடைய ஆவியினால் உம்முடைய அக்கினியினால் உம்முடைய வரங்களினால். ஹல்லேலூயா. ஊற்று தண்ணீரே அண்ணன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே அண்ணன் தேவாவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே அண்ணன் தேவாவியே ஜீவநதியே என்னை பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீரா என்ற நல்ல கர்த்தரே ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எங்கள் ஓ நல்ல கர்த்தாவே ஜீவ ஊற்றினால் எங்களை நிரப்புங்கப்பா. ஜீவ தண்ணீராம் எங்கள் நல்ல கர்த்தரே ஜீவ ஊற்றினால் என்னை நிரப்பிடுமே. தனி தந்திட நான் செழி தூங்கிட தனி தந்திட நான் செழி தூங்கிட தனி தந்திட நான் செழி தூங்கிட கர்த்தரின் நேரத்தில் நித்தம் காணம் பெற்றிட கர்த்தரின் கரத்தில் நித்தம் காணம் பெற்றிட கர்த்தரின் கரத்தில் நித்தம் காணம் பெற்றிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே என் தேவாவியே ஜீவநதியே பொங்கி பொங்கி வாங்கப்பா. நித்திய ஜீவகாலமாய் ஓடுகிற நீருண்டாயிருப்பேன்னு சொன்னீரே. வாக்குத்தத்தம் பண்ணினவர் பரிசுத்த ஊற்றினால் எங்களை நிரப்புங்கப்பா. நித்திய ஜீவகாலமாய் எங்க ஜீவனுள்ள நாட்பரியதும் எங்களுக்கு ஓடுகிற நித்திய நீருண்டாய் எப்பொழுதும் ஓடுகிற பரிசுத்த ஆவியானவரே எங்களை அபிஷேகிங்க அபிஷேகிங்க வல்லமையினால் நிரப்புங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ மகதல சகதரமா ரோஹதல சகரமா மைட்டிலஹா ஓரஹா தரஷந்தராரி மகதலமா. Hallelujah, hallelujah. Oh mighty power, வல்லமை உள்ளவரே எங்களை நிரப்புவீராக நிரப்புவீராக. ஒவ்வொருவரையும் பரிசுத்த வல்லமையால் நிரப்புங்கப்பா. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. அன்பற்று எங்க வாழ்க்கையில அன்பின் ஆவியானவர் அன்பினால் நிரப்புவீராக அன்பினால் நிரப்புவீராக.
அன்பினால் நிரப்புவீராக. ஒரு களி கூறுதல், ஒரு மனதிருக்கம், மற்றவர்கள் மீது ஒரு அன்பு, ஒரு பரிதாபம், ஒரு பரிதபிப்பு எங்களுக்குள் உருவாகட்டும் ஆண்டவரே, உருவாகட்டும். அழிந்து போகிற ஆத்மாக்களை குறித்த ஒரு தரிசனம் எங்களுக்குள் உருவாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் என்று வாழ்ந்தது போதும் ஆண்டவரே, எனக்காக என்று வாழ்ந்தது போதுமாப்பா. தீபஹாதலஷ பௌதரா மரிஹாதலஷந்தரணி மகபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்க. அப்பா பார்த்து வாஞ்சியோடு கேளு, வாஞ்சியோடு கேளு. ஆசையாய் எனக்கும் நீங்க வேணும்பா. இந்த பரிசுத்த வல்லமையினால் என்ன நிரப்புங்கப்பா, பரிசுத்த வல்லமையினால் நிரப்புங்கன்னு சொல்லி கேளு. ஏதோ ஒரு கடமைக்காக எங்க பிரதர் சொல்றாருன்னு இந்த வார்த்தைக்காக நீ கேட்காத. உனக்கு அவர் வேண்டும், உனக்கு அந்த ஆவியானவர் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே என்னை நிரப்புங்கம்மான்னு சொல்லி கூப்பிடு. ஆவியானவரே என்னை நிரப்புங்க, ஆவியானவரே என்னை நிரப்புங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த வல்லமை, பரிசுத்த வல்லமை, சாட்சியாக எங்களை நிறுத்தும் வல்லமை எங்களை நிரப்பட்டும். செக்கினா மகிமையினா எங்களை மூடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓரபா தரஷகதலபா ரேபதுஹதலஷதரபா. எங்கள் சபையிலே இருக்கக்கூடிய கட்டுகள் எல்லாம் முறிந்து போகட்டும், எல்லாம் அவிழ்ந்து போகட்டும். பொல்லாத பிசாசுடைய எல்லா சதிகளும் உம்முடைய ஜனங்களை விட்டு அகன்று போகட்டும். இயேசுவின் நாமத்திலே ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு வெற்றியின் முழக்கம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஆமென். ஜீசஸ், oh mighty Lord, hallelujah. Rebadara shagadala barahadara shadaraba. ரட்சிப்பின் ஒற்றுகள் எந்தன் சபைதனிலே எழும்பிட இந்த வேளை இறங்கிடுமே. ரட்சிப்பின் ஒற்றுகள் எந்தன் சபைதனிலே இறங்கிட இந்த வேளை இறங்கிடுமே. ஆத்ம பாரமோ பரிசுத்தமோ ஆத்ம பாரமோ பரிசுத்தமோ ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஆவலுடன் பெற்றிடவே வரம் தாருமே. அப்பா பார்த்து கேட்போமா? ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் ஜீவாவி, ஜீவநதி என்னில் பொங்கி பொங்கி வா.
ஆசீர்வதியோ என் நேச கர்த்தரே. சொல்லலாம் ஆசீர்வதியோ என் நேச கர்த்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்போ. அப்பாவை பார்த்து கேட்போமா, ஆண்டவரே ஆத்ம பாரம், ஒரு பரிசுத்தம், அதன் மூலமாய் உண்டாகிற அன்பு எங்களுக்குள்ளே புறப்பட்டு வரட்டும்பா. அப்பாவை பார்த்து கேளு. அன்பற்ற ஒரு வாழ்க்கை, கனியற்ற ஒரு ஜீவியம், கசப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. பிசாசானவன் கொண்டு வரக்கூடிய அப்படி இந்த எல்லா மாய்மாலங்களும் என்னை விட்டு ஒழிந்து போட்டுமான்னு சொல்லி கேளு. என்னை விட்டு ஒழிந்து போட்டுமான்னு சொல்லி கேளு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய தேவன் அவர். அல்பாவும் ஒமேகாவுமானவர், ஆதியும் அந்தமும் இல்லாத தேவன். ஹல்லேலூயா. ஒருவரும் கிட்ட சேர முடியாத ஒளியில் வாசம் பண்ணுகிற அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உருவாக்கினதை அல்ல, உருவாக்கினவரை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Oh mighty King of Kings, we praise you Lord, we worship you Master. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடையவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆராதனைக்குரிய தேவனே, துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றுகிற எங்கள் பரிசுத்தரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். வானமும் பூமியும் உம்முடைய மகிமையுள்ள மகத்துவங்களால் நிறைந்திருப்பதற்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவருக்கு, மகிமையுள்ள தேவனுக்கு, மகத்துவம் உள்ள தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா, ஆராதிப்பதற்கு அடையாளமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We praise you holy Lord, we praise you holy Lord. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். மகிமை நிறைந்த தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, மகத்துவம் உள்ள பராபரனே, பரமராஜாவே, சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். மகிமை நிறைந்த தேவனே, எங்கள் மத்தியில் வீற்றிருப்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கண்கள் கண்டதற்காய் ஸ்தோத்திரம். சகைவை பெயர் சொல்லி அழைத்த தேவன், எங்களை பெயர் சொல்லி அழைத்து இந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்திய தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் ஒருவரே மாட்சிமை நிறைந்தவர், நீர் ஒருவரே மகிமைக்கு பாத்திரமானவர். எல்லா கனமும் உங்களுக்குரியதப்பா. நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர். உண்மையே துதித்து ஆராதிக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். We honor you Lord, we honor you King of Kings. Hallelujah, 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 hallelujah. We praise you wonderful Lord. மகிமை நிறைந்த தேவனே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். எல்லா மகிமை உங்களுக்கு உரியதாப்பா. சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நின்றவனமாக சங்கீதம் 44 1 முதல் 26 வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம்.
தேவனே, எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீ நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள், அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம். தேவரீர் உம்முடைய கையினாலே ஜாதிகளை துரத்தி இவர்களை நாட்டி ஜனங்களை துன்பப்படுத்தி இவர்களை பரவ பண்ணினீர். அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டிக்கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை. நீ அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால் உம்முடைய வலது கரமும் உம்முடைய புயமும் உம்முடைய முகத்தின் பிரகாசமும் அவர்களை ரட்சித்தது. தேவனே, நீர் என் ராஜா, யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. நீரே எங்கள் சத்துருக்களை நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். நீர் எங்களை தள்ளிவிட்டு நாண பண்ணுகிறீர், எங்கள் சேனைகளுடனே செல்லாது இருக்கிறீர். சத்துருவுக்கு நாங்கள் இடைந்து பின்னிட்டு திரும்பி போக பண்ணுகிறீர். எங்கள் பகைஞர் தங்களுக்கென்று எங்களை கொள்ளையிடுகிறார்கள். நீர் எங்களை ஆடுகளைப் போல இரையாக ஒப்பு கொடுத்து ஜாதிகளுக்குள்ளே எங்களை சிதறடிக்கிறீர். நீர் உம்முடைய ஜனங்களை இலவசமாக விற்கிறீர், அவர்கள் கிரயத்தினால் உமக்கு லாபம் இல்லையே. எங்கள் அயராருக்கு எங்கள் இந்தியாகவும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு எங்கள் பரியாசமும் சக்கந்தமுமாகவும் வைக்கிறீர். நாங்கள் ஜாதிகளுக்குள்ளே பழமொழியாய் இருக்கவும் ஜனங்கள் எங்களை குறித்து தலை துலுக்கவும் செய்கிறீர். நிந்தித்து தூஷிக்கிறவனுடைய சத்தத்தின் நிமித்தமும் சத்துருவின் நிமித்தமும் பழி வாங்குகிற வழி நிமித்தமும் என் லட்சை நிமித்தம் எனக்கு முன்பாக இருக்கிறது, என் முகத்தின் வெட்கம் என்னை மூடுகிறது. இவையெல்லாம் எங்கள் மேல் வந்திருந்தும் உம்மை நாங்கள் மறக்கவும் இல்லை, உம்முடைய உடன்படிக்கைக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. நீர் எங்களை வலு சர்ப்பங்களுக்குள்ள இடத்திலே நொறுக்கி மரண இருளினாலே எங்களை மூடி இருந்தோம். எங்கள் இருதயம் பின்வாங்கவும் இல்லை, எங்கள் காலடி உம்முடைய பாதையை விட்டு விலகவும் இல்லை. நாங்கள் எங்கள் தேவனுடைய நாமத்தை மறந்து அந்நிய தேவனை நோக்கி கை எடுத்திருந்தோமானால் தேவன் அதை ஆராய்ந்து விசாரியாதிருப்பாரோ? இருதயத்தின் அந்தரங்கங்களை அவர் அறிந்திருக்கிறாரே. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். ஆண்டவரே, விழித்து கொள்ளும், ஏன் நித்திரை பண்ணுகிறீர்? எழுந்தருளும், எங்களை என்றைக்கும் தள்ளிவிடாதரும். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்? எங்கள் ஆத்மா பொழுதி மட்டும் தாழ்ந்திருக்கிறது, எங்கள் வயிறு தரையோடு ஒட்டியிருக்கிறது. எங்களுக்கு ஒத்தாசை எழுந்தருளும், உம்முடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டுவிடும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆக்கியமாய் உண்டாதாக ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, அப்படி நாம பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரோம். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வான்வெளி ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கப்போம். வாசிக்கப்படியாக குறிக்கப்பட்ட பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனம் உடைய கோயில்ராஜ் வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல் 52ஆம் வசனமுடைய. மார்க்கு 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் முதல். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்கள் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது.
உங்களில் எவனாயிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாயிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேக மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பின்பு அவர்கள் எரியோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீசர்களும் திரளான ஜனங்களும் எரியோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் குமாரனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவன் நசனாய் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேதபோதி வாசித்தாயிற்று. உன்னத பாடல்கள் 825வது பாடல். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார் என்ற பாடல். 825வது பாடல். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். உத்தமனாகி நாம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன், உத்தமனாகி நாம் நடந்து நீதியிலே நிலை நிற்பவன். மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே, மனதார சத்தியத்தையே தினந்தோறும் பேசுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். நாவினால் புறங்கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நாவினால் புறங்கூறாமல் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே, நிந்தையான பேச்சுக்களை பேசாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கானம் செய்பவன், கர்த்தருக்கு பயந்தவரை காலமெல்லாம் கானம் செய்பவன். ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலோ தவறாமல் இருப்பவனே, ஆணையிட்டு நஷ்டம் வந்தாலோ தவறாமல் இருப்பவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார், குடியிருப்பவன் யார். கர்த்தாவே உமது
கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியேறுபவன் யார்? கைகள் தூய்மை உள்ளவன், இதய நேர்மை உள்ளவன். கைகள் தூய்மை உள்ளவன், இதய நேர்மை உள்ளவன். ரட்சேத்தின் தேவனையே என்னாலும் தேடுபவனே. ரட்சேத்தின் தேவனையே என்னாலும் தேடுபவனே. கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியேறுபவன் யார்? கர்த்தாவே உமது கூடாரத்தில் தங்கி வாழ்பவன் யார்? குடியேறுபவன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தலைவனை ஜெபம் செய்வோம். மகிமை நிறைந்த தேவனே, வல்லமையுள்ள கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக மீண்டும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவருடைய சமூகத்தில் உம்முடைய மிகுந்த தயவினாலும் இரக்கத்தினாலும் கடந்த நாட்களை, கடந்த மாதத்தை கடந்து ஆண்டவரே, இந்த வருடத்தின் 10வது மாதத்திலே நாங்கள் வர எங்களுக்கு உதவி செய்தீங்கப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையை மட்டும் எங்களை தாங்கின தயவிற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவரீர், இந்த நாளிலே எங்களோடு கூட பேச நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் பேசுங்கப்பா. உம்முடைய பந்திக்கு என்று எங்களை ஆயத்தப்படுத்துங்க. வேத வசனத்தின் மூலமாய் எங்களை ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். மெய்யான மன்னாவாகிய உம்முடைய வசனத்தின் மூலமாய் எங்களை திருப்தி ஆக்குவீராக. எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். உட்காரும். அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? தேவன் பெரியவர். அல்லேலூயா. ஆமாம், ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் சரிதானா? ஆமாம், இன்றைக்கு அவருடைய வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிக்க அவர் காத்திருக்கிறார். வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, இயேசு உன்னை அழைக்கும்போது. இயேசு உன்னை அழைக்கும்போது. நாம் வாசிக்க கேட்ட பகுதியில் ஒரு மனிதனை, இயேசு உன்னை அழைக்கிறார் வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. தேவன் அழைக்காதபடி ஒருவரும் இந்த இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. இல்லை அப்படி தானே? ஒவ்வொருவருக்கும் தேவன் அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பு எப்படினாலும் இருக்கலாம், எப்படினாலும் என்ன செய்யலாம், இருக்கலாம். ஒருத்தரை கூப்பிடணும்னா லெட்ரு போட்டு கூப்பிடலாம், இல்லை தந்தி அடித்து கூப்பிடலாம், ஃபோன் பண்ணி என்ன செய்யலாம், கூப்பிடலாம். அழைப்புகள் வித்தியாசமாக இருக்கா இல்லையா? கார் அனுப்பி கூட என்ன செய்யலாம், கூட்டிகிட்டு வரலாம். கார் அனுப்பி கூட பலவிதங்களில் அழைக்கக்கூடியது இருக்குது. பலவிதங்களில் ஒவ்வொருவரையும் அவர்களுடைய நிலைமைக்கேற்ப தேவன் என்ன செய்கிறார். ஒருத்தனுக்கு பிசாசு பிடிச்சிட்டுனா நம்மளுக்கு திறந்த வாசல் இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அவன் பலனற்றவன் இல்லை, அப்படி தானே? அப்போ பலனுள்ள தேவனிடத்தில் அவனை அழைத்து கொண்டு வரும் பொழுது, அவன் விடுதலை ஆக்கப்படும் பொழுது, அதன் மூலமாகவே அவன் அழைப்பை என்ன செய்கிறான். சில பேர் வியாதியின் சூழ்நிலையில் தேவன் என்ன செய்கிறார், தம்மிடத்தில் அழைத்து கொள்கிறார். வியாதியின் சூழ்நிலையில் சில பேருக்கு மனதில் பாரங்கள், கஷ்டங்கள் நிமித்தம் தேவனிடத்தில் அவர்களை கொண்டு வந்து என்ன செய்கிறார், நிறுத்துகிறார். இப்படி பலவிதங்களில் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். உன்னை எந்த விதத்தில் அழைத்தாருங்கிறது உனக்கு தான் என்ன செய்யும், தெரியும். சிலரை பெற்றோர் மூலமாக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், சிலரை உறவினர்கள் மூலமாக அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இப்படி பலவிதங்களில் நம்மை அழைத்து கொண்டு வந்து என்ன செய்கிறார். ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், வா அப்படின்னு சொல்லி என்ன செய்தார், என்ன செய்தாங்க ஜனங்கள் யாருங்க அழைத்து கொண்டு வந்தாங்க. பர்த்திமேயு அப்படின்னு ஒரு குருடன் எரிகோவனுடைய இந்த நகரத்து வீதியில் என்ன செய்தான், உட்கார்ந்துருந்தான். அவன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தான். அவனுக்கு 2 கண்ணும் தெரியாது, அவனுக்கு 2 கண்ணுமே தெரியாது. இவன்
எரியோவின் வீதியில் உட்காந்து என்ன செய்தான்? பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். இந்த பிச்சைக்காரனுக்கு கண்ணு தெரியாது. கண்ணு தெரியாததுனால அவனுடைய சூழ்நிலை என்னென்னா, அவனுடைய அனுதின வாழ்க்கையின் தேவைக்காக, உணவுக்காக, உடைக்காக, எல்லாவற்றுக்காக மற்றவர்களே என்ன செய்ய வேண்டிய சூழ்நிலை, சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை, மற்றவர்களை சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இல்லையா? வயதான காலங்களில் நிறைய பேர் யாரோ ஒருத்தரை சார்ந்திருப்பதற்கு தான் சூழ்நிலை தள்ளுகிறது. சூழ்நிலை என்ன செய்யுது? அப்படி சார்ந்திருக்கும் பொழுதும் அவங்களுடைய மனசில் என்ன இருக்கிறதில்ல? ஒரு அமைதி இருக்கிறதில்ல. ஒரு அமைதி இருக்கிறதில்ல. இதே போல் ஒருவர் மற்றவரை சார்ந்து தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. பர்த்திமேயுடைய நிலைமை அதுதான். பர்த்திமேயுடைய நிலைமை அதுதான். அவன் யாரோ ஒருவரை, ஏதோ ஒரு ஜனக்கூட்டத்தை சார்ந்து தான் அவன் வேலை என்ன செய்ய வேண்டியிருக்குது? செய்ய வேண்டியது இருந்தது. நம்ம ஆண்டவரை சார்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலை கைமிஞ்சி போகும்போது யாரை சார்ந்திருக்க ஆரம்பிச்சிடறோம்? திடீர்னு என்ன ஆயிடுது? கண்ணில் கேட்ராக்ட் வந்து, புண்ணு வந்து, திடீர்னு நல்லா தெரிஞ்சிட்டு இருந்த கண்ணு என்ன ஆயிடுது? திடீர்னு பர்த்திமேயுக்காவது அவன் பிறந்ததுலேருந்தே கண்ணு தெரியல, தூக்கி கொண்டு எங்கே வச்சாங்க? ஆமாம், நம்மளுக்கு அப்பப்போ கண்ணு தெரியாமல் போகுது. அப்பப்போ கண்ணு தெரியாமல் போகுது. நம்மளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு உன்னை அழைக்கும் பொழுது, பர்த்திமேயுவை இயேசு அழைக்கிறார் என்று அவன் கேட்ட பொழுது அவன் கதறினான், ஆண்டவரே எனக்கு இரக்கம் பாராட்ட மாட்டீங்களா? எந்த சூழ்நிலையில்? மற்றவர்களை சார்ந்திருந்த சூழ்நிலையிலே உள்ளம் கதறிச்சுது, வாயை அவரை கூப்பிட்டுச்சுது. என்ன கூப்பிட்டுச்சுது? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். எல்லாம் ஏய் கவர்னர், உனக்கு தான் இந்த காசு போட்டாச்சு, சாப்பாடு கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே என்ன கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவனை என்ன செய்தாங்க? நீங்கள் வீட்டில் போய் அதை வாசித்து பாருங்கள். அதட்டினார்கள். என்ன செய்தாங்க? அதட்டுனாங்க. இயேசுக்கிட்ட வரணுன்னா சும்மாலாம் யாரும் இல்லை, விட மாட்டாங்க. முதல்ல தடையே யார் தான்? இயேசுவை நெருங்கிறதுக்கு தடையே யார் தான்? இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறவர் தான் அந்த பர்த்திமேயுவை தடை பண்ணாங்க. ஹே கவர்னர் அப்படின்னு சொல்லி நிச்சயதாங்க அதட்டினாங்க. இயேசுவிடம் நெருங்குவதற்கோ இயேசுவை முழு மனதோடு சேவிப்பதற்கோ தடை உண்டு பண்ணுகிறவர்கள் யாரு? யாரு? இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். இயேசுவை தடை. ஆனால் இவன் கூப்பிட்ட சத்தம் யாருக்கு கேட்டுச்சுது? இயேசுவுக்கு கேட்டுச்சு. எப்பா நின்னாரு, அந்த கத்திக்கிட்டு கிடக்க அவனை கூப்பிட்டோம், அவனை கூப்பிட்டோம். உடனே தான் இயேசு உன்னை அழைக்கிறார்ப்பா, இயேசு உன்னை இயேசு அழைக்கிறார் என்ன அந்த சத்தத்தை கேட்ட உடனே கையை பிடிச்சிட்டாங்க. இயேசு கூப்பிட்டாரு அப்படின்னோடனே 4 பேர் நினச்சிட்டாங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க. கையை பிடிச்சிட்டு வாப்பா, இரு முதல்ல நான் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது அப்படின்னு அவன் முதல்ல என்ன செய்தான்? மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு இயேசுவிடம் என்ன செய்தான்? இருக்கிறபடியே வரலாம்ல. அவன் இயேசு அழைக்கிறார் என்று சொன்ன உடனே, இயேசுவினுடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டவுடனே முதலாவது அவன் செய்த காரியம் என்ன? மேல் வஸ்திரத்தை அவன் என்ன செய்தான்? எறிந்து விட்டு ஆண்டவரிடத்திலே சென்றான். எறிந்து விட்டு ஆண்டவரிடத்திலே. இஸ்ரவேலில் ஒரு வழக்கம் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு. ஒவ்வொன்றுக்கும் பரிசேயருக்கு ஒரு கலர் ட்ரெஸ், சதுசேயருக்கு ஒரு கலர் ட்ரெஸ்ஸு, ஆசாரியர்களுக்கு ஒரு கலர் ட்ரெஸ், பிரதான ஆசிரியனுக்கு ஒரு கலர் ட்ரெஸ். பைபிளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். லேவியர்களுக்கு ஒரு விதமான ட்ரெஸ்,
உபவாசிக்கிறாங்களா அவங்களுக்கு, ஆமாம் இல்லை அப்படி தானே, ரெட்டு உடுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெஸ். குஷ்டரோகிகள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ், அவங்கள பார்த்த உடனே ஐடென்டிஃபை பண்ணணும், அதுக்காக ஒரு ட்ரெஸ். ஒரு மனிதனுடைய ஆடையை வைத்து இவன் யார் என்பதை என்ன செய்கிறாங்க, எடை போட்டுடுறாங்க. என்ன செய்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், படியாத ஆட்கள் சில நேரம் பார்த்துருக்கேன். ஹாஸ்பிட்டலில் உட்காந்து பார்க்கும்போது இந்த இப்போ எல்லாம் அந்த காலத்தில் வெள்ளைக்கோட்டு வந்து யார் போடுவா, டாக்டர் மட்டும்தான் போடுவாங்க. இப்போ வெள்ளைக்கோட்டு யார் போடுறா, லேப் டெக்னீஷியன், நர்ஸு எல்லாருமே என்ன செய்கிறாங்க, வெள்ளைக்கோட்டு போட்டோம். இந்த படிப்பில் இல்லாத ஆட்கள் என்ன செய்வாங்க, இந்த நர்ஸுங்கள் சிலர் நினச்சிவாங்க இந்த வார்டில் போய் ஏதாவது பேஷண்ட்டை பார்த்துட்டு வரும்போது நினச்சிவாங்க கழுத்தில் அந்த கயிறு போட்ட மாதிரி ஸ்டெத்தஸ்கோப் போட்டு வருவாங்க. உடனே புதுசாக வந்து மேடம் சார் எனக்கு வயிற்று வலிக்குது சார், கொஞ்சம் என்னை இப்போ சீக்கிரம் பார்த்து சொல்லுங்கள் சார், எனக்கு உட்கார முடியுது. ஏம்மா இருமா டாக்டர் பாப்பா. நீங்களும் டாக்டர் தானே? ஐயோ நான் டாக்டர் இல்லை, நான் நர்ஸு, நான் வார்டுக்கு போயிட்டு வரேன், டாக்டரை போய் பாரு அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் ஓ இவங்க யார் இல்லை சார், டாக்டர் இல்லை அப்படிங்கிறதே நிச்சயம் தெரியும். சிலரும் பார்த்தீங்கன்னா நான் எங்கேயாவது சில இடத்துக்கு போகும்போது, ஹாஸ்பிட்டல் சில இடங்களுக்கு போகும்போது நல்லா இன் பண்ணி நல்லா ஷூ போட்டு, இப்போ தான் கொஞ்சம் சக்கடின்னு ஆகி போச்சு, அப்போ கொஞ்சம் நல்லாவே நடப்பேன்னு வச்சுக்கோங்க. இப்போ தான் ஒரு காலம் என்ன செய்ய மாட்டேங்குது, இழுத்துக்கிட்டு போயிடுச்சு. மற்றபடி என்ன செய்வேன், அப்படி டிப் டாப்பாக போனால் அந்த செக்யூரிட்டி என்ன செய்வேன், அந்த காலத்துலலாம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இந்த ஜிஹெச்சுக்கெலாம் போனால் அந்த செக்யூரிட்டி போ விசிட்டர்ஸ் பார்த்தா பெரிய கூட்டம் நிற்கும். நம்ம அப்படியே நான் என்ன செய்வேன், செக்யூரிட்டியை பார்க்கவே மாட்டேன், நேராக வணக்கம் சார். அந்த செக்யூரிட்டி எல்லாரையும் நிறுத்தினவன் என்ன பார்த்தோன்னே என்ன செய்வான், ஏதோ புது டாக்டர் வந்திருக்காரு. சில ஆடை அலங்காரங்கள் மனுஷனை ஏமாற வச்சிருது, மனுஷனை என்ன செய்யுது, ஏமாற வச்சிருது, ஏமாத்திடுது. இல்லை அப்படி தானே? ஆமாம். இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆடை, வக்கீலுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, டாக்டருக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, ஒவ்வொருத்தருக்கும் தொழிலாளி அப்படின்னா அவனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு இல்லையா? ஒவ்வொருத்தருடைய ஆடையை வைத்து இவங்க யாருங்கிறது தெரியும், இந்த வேலை செய்கிறவங்க அப்படிங்கிறத நிச்சயவாங்க புரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள. இதே போல் தான் இஸ்ரவேலில் இருந்தது. பிச்சைக்காரர்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு ஏதோ போட்டிருந்தாங்க, அது என்ன ட்ரெஸ்ன்னு எனக்கு தெரில. பிச்சை எடுக்கிறவங்களாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, அடையாளம் கண்டு கொள்வதற்காக பிச்சைக்காரர்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருந்தது. இப்போ இயேசு அழைக்கிறார் என்று சொன்ன உடனே அவனுடைய அடையாளத்தை முதலாவது என்ன செய்தான், மாற்றினான். நல்லா கவனிங்க, அவனுடைய அடையாளத்தை முதலாவது அவன் என்ன செய்கிறான், மாற்றுகிறான். முதலாவது மாற்றுகிறான். சகையுன்னு ஒரு மனுஷன் இருந்தான் பைபிளில். இவன் ஒரு நல்ல அதிகாரத்தில் இருந்தான், வரி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், அதில் ஒரு நல்ல வரி வசூலிக்கக்கூடிய ஆயத்துறையில் ஒரு ஆஃபீஸராக இருந்த ஒரு மனுஷன் சகையு. இவனுக்கு இயேசுவை பார்க்க ஆசை வந்தது, இயேசுவை பார்க்க ஆசை வந்தது. அப்பொழுது அவனையும் இயேசு அழைத்தார், சகையுவே கீழே இறங்கி வா. அவரே அழைத்தார், வேற யாரையும் வச்சு அழைக்கல, அவரே அவனை என்ன செய்தார், சகையுவே பெயர் சொல்லி அழைத்தார். அழைத்த பொழுது ஆண்டவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போது எல்லாரும் அவனை எப்படி கூப்பிட்டாங்க, பாவியான மனுஷன், பாவியான மனுஷன். இவன் வீட்டில் போய் தங்க போறாரு அப்படின்னு சொல்லி நிச்சயதாங்க சொன்னாங்க. அதே மாதிரி ஆயத்துறையில் உட்கார்ந்துருந்த லேவின்னு ஒரு மனுஷனை ஆண்டவர் என் பின்னால் வா அப்படின்னு சொல்லி சீஷனாக அழைத்தார். அழைத்த உடனே அந்த லேவி வீட்டில் கொண்டு அவனுக்கு விருந்து வச்சான். விருந்து வச்ச உடனே ஜனங்கள்லாம் என்ன சொல்லாங்க, இவர் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் போஜனம் பண்ணுகிறாரே அப்படின்னு சொல்லி அவங்க சூழ்ந்தவங்களெல்லாம் என்ன பெயர் வச்சாங்க, பாவி பாவி அப்படின்னு சொல்லி என்ன செய்தாங்க. பாவின்னு பெயர் வைக்கிறவன் பரிசுத்தமானா இருப்பானா அப்படின்னா, ஒரு ஸ்திரியை கொண்டு போய் விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடித்த ஸ்திரியை கொண்டு போய் கல்லறியை கொண்டு நிறுத்துறாங்க. அப்போ அவங்களாம் யாரும், இவளை விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடித்தோம், இவரை என்ன செய்யணும், நம்ம மோசே சொல்லியிருக்காரு, கல்லெறிஞ்சு இவளை என்ன செய்யணும், கொலை பண்ணணும். இவங்கெல்லாம் நல்லவங்க மாதிரி, அவன் மட்டும்
மோசங்கிற ஒரு பாவனையில் அப்போ ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல என்ன செய்ய. எவனாவது ஒருத்தன் போட்டானா? அந்த சொன்ன ஒரு வார்த்தையில் வல்லமை இருந்ததுனால அவங்க உள்ளத்தில் ஒரு உறுத்தல் உண்டாகி ஒவ்வொருவனும் அந்த பாவ உணர்வடைந்து, இல்லைன்னா சும்மாலாம் கல்லை கீழே போட மாட்டாங்க, இந்த பாவ உணர்வடைந்து கல்லெல்லாம் கீழே போட்டு போயிட்டான். ஆண்டவர் கீழே எழுதிக்கிட்டே இருந்தவர் திடீர்னு, என்னம்மா யாரையுமே காணோம், யாரையுமே காணோம், நீ மட்டும்தான் நிற்கிறியா, நீ போ, இனி பாவம் செய்யாதே, போ, இனி என்ன செய்யாத. இன்னைக்கு நம்மளை பார்த்தா ஆண்டவர் அழைக்கும் போது அதான் சொல்கிறார், நம்ம பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் நம்மை தேவன் அழைக்கிறார். நம்மை தேவன் என்ன செய்கிறாரு? அழைக்கிறார். பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கென்றே என்ன செய்கிறாராம்? நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ நாம் முதலாவது நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. என்ன ஐடென்டிட்டி இருக்குது? ஐடென்டிட்டி அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அடையாளம். என்ன அடையாளம் இருக்குது? மேஸ்திரி, கார்பெண்டர், டைல்ஸ் வேலை செய்கிற ஆள், வெல்டிங் வேலை செய்கிற ஆள், வாட்ச்மேன், செக்யூரிட்டி. இப்போ நம்ம சர்ச்சுக்கு ஒரு டாக்டர் வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள என்ன செய்வாங்க? டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படி தானே? ஒரு வக்கீல் வர்றாரு அப்படின்னா ஒரு வக்கீல் வர்றாரு. அப்போ சில பேர் என்ன செய்கிறோம், அவங்க தகுதிக்கு தக்கபடி அவங்கள மதிக்க ஆரம்பிக்கிறோம். தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? தேவன் நம்மை அழைக்கும் பொழுது, தேவன் உன்னை அழைக்கும் பொழுது, நீ பெரிய ஆபீசரா இருக்கலாம், ஒரு பெரிய டாக்டரா இருக்கலாம், ஒரு பெரிய நிலச்சுவாந்தாரா இருக்கலாம், ஒரு பெரிய லேண்ட்லார்டா இருக்கலாம், அல்லது சாதாரண கூலி தொழிலா இருக்கலாம். உன்னை குறித்து நீ தாழ்வாய் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உன்னை நீ உயர்த்த வேண்டிய அவசியமும் கிடையாது. நீ உயர்த்தவும் கூடாது, உன்னை தாழ்த்தவும் கூடாது. தேவனுடைய பிள்ளை என்ற ஒரே ஒரு ஐடென்டிட்டி தான். நல்லா கவனிக்கணும். தேவனுடைய பிள்ளை என்ற ஒரே ஒரு அடையாளம். நான் அவன் இவன், நான் பெரிய பணக்காரன், நான் ஏழை பிச்சைக்காரன், நான் அந்த ஜாதி இந்த ஜாதி, நான் கருப்பா இருக்கிறேன் வெள்ளையா இருக்கிறேன், இப்படிங்கிற வித்தியாசம் எங்க கிடையாது. தேவனுடைய சமூகத்தில் முதல்ல தேவன் உன்னை அழைக்கும் பொழுது நீ செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? உனக்கு என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதோ, உனக்கு என்ன அடையாளம் உலகத்தால் கொடுக்கப்பட்டதோ அந்த அடையாளத்தை நீ என்ன செய்ய. அந்த அடையாளத்தை இன்னைக்கு வரைக்கும் நீ தூக்கி போடாதனால தான் நீ யாரை சார்ந்திருக்க வேண்டியது இருக்குது. சார்ந்திருக்கிறவர்கள் உன்னை மகிழ பண்ண முடியாது. உன் பிள்ளைகளை சார்ந்திருந்தா அவங்க உன்னை கண்ணீர் வடிக்க தான் வைப்பாங்க. கண்டிப்பாக உன்னை மகிழ்ச்சியாய் வைக்கவே மாட்டாங்க. அவர்கள் மூலமாய் நீ மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருவேளை உன்னுடைய நண்பர்களை சார்ந்ததால் இந்த நண்பர்களும் ஒரு நாள் உன்னை கைவிடும் பொழுது நீ கலங்கி தவிக்கக்கூடிய சூழ்நிலை உனக்கு கண்டிப்பாக என்ன செய்யும்? வரும். தேவனுடைய அழைப்பை நீ புரிந்து கொள்ளாததினால், நல்லா கவனிங்க, தேவனுடைய அழைப்பை நீ புரிந்து கொள்ளாததினால் தாழ்வான ஒரு மனநிலையில் காணப்படுற. என்ன மனநிலை? அந்த தாழ்வான நிலையில் இருக்கோங்கிறதுக்காக நாம் நம்ம உயர்த்தியும் காட்டக்கூடாது. நல்லா கவனிக்கணும். அது என்னது? மிகைப்படுத்துவது, எக்ஸாகரேஷன். அதுக்கு பேர் என்ன? மிகைப்படுத்தி காட்டுவதும் தேவனுக்கு அருவருப்பானது. நல்லா புரிஞ்சுக்கிடணும். தேவன் நம்ம அழைக்கும் பொழுது அவரை போல நாம் இருக்க கற்றுக்கொள்ளணும். நல்லா தாழ்வில் இருக்கிறவன் அவன் தன்னை உயர்த்தி காட்டவும் பிரயாசப்படக்கூடாது. உயர்ந்த நிலையில் இருப்பவன் தான் உயர்ந்தவன் என்ற பெருமையிலும் என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. ஏதோ ஒரு விதத்தில் உயர்ந்த நிலைமையில் இருக்கியா, தேவனுக்கு முன்னால் வரும் பொழுது அதெல்லாம் தூக்கி தூர போட்டு, அதெல்லாம் தூக்கி தூர போட்டு முதல்ல செய்ய வேண்டியது அதான் ஆண்டவர் சொன்னார். மற்றவர்கள் நமக்கு வைத்திருக்கிற ஒரு முத்திரை, ஒரு ஐடென்டிட்டி, ஒரு தோற்றம், இதை முதல்ல என்ன செய்ய? தூக்கி போட்டுரு. ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் அப்படிங்கும்போது ஆண்டவர்கிட்ட நீ வார, ஆண்டவர்கிட்ட வார. வந்த உடனே ஆண்டவர் சொல்கிறார், இப்போ
மீன் பிடிக்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர் பார்க்கார். லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பேதுருவுடைய படகுல எடுத்து ஏறி மீன் பிடிச்சிட்டு இருந்தார். மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு அற்புதம் செய்தார். என்ன அற்புதம் செய்தார்? படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போங்கப்பா, நீங்கள் வலையை போடுங்க அப்படின்னு சொன்னார். போட்ட உடனே அவங்க ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்க? நாங்கள் மீனவர்கள், எங்களுக்கு கடலை பற்றி நல்லா தெரியும், இந்த நேரத்தில் மீன் கிடைக்குமா கிடைக்காதுங்கிறதுலாம் எங்களுக்கு நல்லா தெரியும், ராத்திரி தான் கிடைக்கும், முழுவதும் பிரயாசப்பட்டும் எங்களுக்கு ஒன்றும். இப்போ பகலில் விடிஞ்ச பிறகு போட்டால் அந்த வலையை இப்படி விரிக்கும் போதே மீனெல்லாம் என்ன செய்யும்? சதறி ஓடு. இதெல்லாம் அங்கே எழுதலை, ஒரே வார்த்தையில் அவங்க முடிச்சிட்டாங்க. முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் கிடைக்கல. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கிறதுக்காக இப்படி வார்த்தையின்படி நாங்கள் என்ன செய்கிறோம்? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது அவங்க திரளான மீன்களை பிடித்தாங்க. பிடித்த உடனே இந்த பேதுரு, ஆண்டவரே ஐயோ என்னுடைய அனுபவம் வேஸ்ட்டு, என்னுடைய எண்ணங்கள் வீண் அப்படின்னு சொல்லி தன்னை கன்ஃபஸ் பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு, ஆண்டவரே நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு நாங்கள் தகுதியே கிடையாது, எங்களை விட்டு போயிருங்க ஆண்டவரேன்னா. அப்பாவி, எவ்வளோ சீக்கிரத்தில் நீ இப்படி மணந்துன்னு நான் நினைக்கல. சரி, நீ இது வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் மீன் தானே பிடிச்சேன், இனிமேல் நீ யாரை பிடிக்க போகிற? மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னா யூ வில் பி த லீடர். நீ யாராக இருக்க போகிற? மனிதர்களுக்கு தலைவனாக இருக்க போகிற. இவ்வளோ நாளும் மீன் நாத்தத்தில் கவிச்சையில் இருந்த இன்னைக்கு மற்றவர்கள் மனிதர்கள் உன் பின்னால் திரளா என்ன செய்வாங்க? வருவார்கள். மனிதர்கள் திரளை, மனிதர்களை பிடிக்கிறவர்கள்னா இப்போ எப்படி மீனை திரளாய் பிடிச்சோ அதே போல் மந்தையாய் ஆண்டவர் பேதுருக்கு வாக்கு கொடுத்தது போல் இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு பிஷப் ஆஃப் த சர்ச் யார்? சரித்திரத்துக்கு அதாவது சபை வரலாற்றில் ஃபஸ்ட்டு பிஷப், ஃபஸ்ட்டு போப் ஆண்டவர்னு கடவுளைங்கல்ல, அது யார்? பேதுரு தான். இந்த உலகத்தின் கிறிஸ்தவ திருச்சபைகளுக்கே தலைவர் யாராக தான் இருந்தார்? ஒரு சாதாரண மீன் பிடிக்கிறவன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் மற்றவர்கள் வந்து பார்க்கும் பொழுது இவர்கள் கல்வி அறிவில்லாதவர்கள் என்று மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில், கலாச்சாரமற்ற நிலையில் இருந்த ஒரு பேதுரு, ஆண்டவர் அவனுடைய சூழ்நிலையை மாற்றினார். இந்த மீனவன் என்ற அந்த தாழ்வானதை அவன் தூக்கி போட்டான். உயர்ந்த நிலை, இயேசுவுக்காக போராடவும் தயார் என்ற நிலைக்கு அவன் என்ன செய்தான்? வந்தான். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அழைக்கும் பொழுது நம்முடைய நிலைமை எப்படியோ இருக்கலாம். ஆனால் நீ அவரிடத்துல ஓடி வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று என்றைக்கு நீ அவரை பார்த்து கதறுகிறாயோ. சகரியா புஸ்தகத்தில் பாருங்க, சகரியா 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஒரு மனுஷன் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் உள்ள ஒரு பிரதான ஆசாரியன் யோசுவா என்ற பெயர். யோசுவா என்ற பிரதான ஆசாரியன் உடைய வஸ்திரம் என்ன ஆகி போச்சு? கரைபட்டு போச்சு, அழுக்கு வஸ்திரம். அதனால் பிசாசுக்கு சொந்தமாக்க அவனை துரத்துறான். ஏய் நீ கரைபட்டு போன, நீ எனக்கு சொந்தம் அப்படின்னு விரட்டிட்டு வரான். இவன் எங்கே ஓடுறான்? ஆண்டவரே யெகோவா தேவனே என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி ஓடுறான். ஆண்டவருக்கு முன்னால் வந்துடுனா பிசாசு குற்றஞ்சாட்டுறான். ஆண்டவரே அவன் ட்ரெஸ்ஸை பாருங்க, அவன் கரைபட்டு போனான், அசுத்தமானவன், பாவம் செய்தவன், இனி உமக்கு சொந்தம் கிடையாது, உமக்கு ஆராதனை செய்யக்கூடாது, உம்முடைய வேலையை செய்யக்கூடாது என்று சொல்லி அந்த பிசாசு குற்றம் சாட்டினான். ஆண்டவர் சொன்னார், அவனை சுத்தமாக்குங்க, அவனுடைய வஸ்திரத்தை கழிந்து. நீ தேவனிடத்தில் ஓடி வரும் பொழுது அவர் புதிய வஸ்திரத்தை கொடுத்து தேவனை நோக்கி ஓடி வரும் பொழுது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவருடைய அழைப்பின் சத்தத்தை கேட்டு நீ ஓடி வந்தால் உன்னுடைய பழைய பாவ வாழ்க்கை உன்னை விட்டு மாற்றி ஒரு புதிய வாழ்க்கை கொடுக்க அவர் ஆவலாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அவன் அவனுடைய இந்த ஐடென்டிட்டியை, அவனுடைய அது என்ன அடையாளத்தை மாற்றி விட்டு இப்போ ஆண்டவரிடத்தில் ஓடி வரான்.
ஓடி வந்த உடனே ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறார். நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? நான் உனக்கு அந்த 51வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 10ஆம் அதிகாரம் 51வது வசனம். இயேசு அவனை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன் ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். அவன் என்ன சொன்னா? நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறார். இப்போ ஆண்டவர்கிட்ட வந்துட, ஆண்டவர் உன்னை அழைத்து தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். அழைத்து கொண்டு வந்த ஆண்டவர் உன்னை பார்த்து என்ன கேட்குறாரு? உனக்கு ஆண்டவரே கட்டடம் கட்டி பாதியில் நிற்கிது, அதை கட்டி முடிக்கிறது கொஞ்சம் என்ன வேணும்? காசு வேணும். என்ன வேணும்? காசு வேணும். ஆண்டவரே இந்த பெயிண்ட் அடித்தேன், இந்த பெயிண்ட்டுக்காரனுக்கு கொடுக்கறதுக்கு என்ன இல்லை? காசு இல்லை. நாளைக்கு மகரி மண்டலத்துக்கு காசு கட்டணும், எனக்கு என்ன இல்லை? காசு இல்லை. பெரும்பாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன தான் கேட்க போகிறோம்? எனக்கு காசு வேணும், காசு வேணும், காசு வேணும். ஏன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 3ஆம் அதிகாரத்தில் பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி நேரத்தில் எங்கே போகிறாங்க? ஜெபாலயத்துக்கு ஜெபம் பண்ண போகிறாங்க. அப்போ அவங்க ஒரு வாசல், இதை இப்போ நம்மளுக்கு 1 2 3 4 5 6 வாசல் இருக்குல்ல உள்ள வர்றதுக்கு. அதுமாரி அந்த தேவாலயத்தில் நிறைய வாசல்லாம் இருந்தது. அலங்கார வாசல், ஊரணி வாசல், இப்படிலாம் நிறையா வாசல்லாம் இருந்துச்சு. அலங்கார வாசல் வழியாக அவங்க என்ன செய்கிறாங்க? உள்ளே வராங்க. அந்த அலங்கார வாசல்னு எதுக்கு? ஒருவேளை அலங்காரமான வாசல் வழியாக தான் நிறைய பேர் உள்ளே போவாங்களா நம்ம தெரியல. ஏன்னா பொதுவாகவே ஜனங்கள் எதை பார்த்தா பின்னால் போவாங்க? மெயின் கேட்டு தான் அலங்கார வாசலா ஏதோ தெரில. அலங்கார வாசல், அந்த அலங்கார வாசலில் கொண்டு ஒரு பிச்சைக்காரனை வச்சுருக்காங்க. அந்த பிச்சைக்காரனுக்கு கண்ணு தெரியும், ஆனால் என்ன இருக்காது? கால் இல்லை. தாயின் வயிற்றிலே பிறந்ததுலேருந்து அவன் செப்பானி, பிறவி செப்பானியை கொண்டு போய் என்ன செய்யிருக்காங்க? வச்சுருக்காங்க. அப்போ அவன் பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கான். பேதுரும் யோவானும் வந்தாங்க. ஐயா தர்மம் மூடியா என்ன கேட்பாங்க? அவங்க பாஷையில் கேட்டிருப்பான். ஐயா தர்மம் போடுங்க ஐயா, இதானே அவங்க டோனு. ஆமாம், பார்த்தாங்க. பேதுரும் யோவானும் பார்த்த உடனே இவனுக்கு சந்தோஷம். ஏதோ நிறைய போட போகிறாங்க, தங்க காசு பொல்லி காசெல்லாம் என்ன செய்ய போகிறாங்க. ஆனால் பேதுரும் யோவானும் உடனே சொல்லிட்டாங்க, இவன் அந்த வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கிடைக்கும் என்று அவர் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எடுத்துக்கோங்க 3ஆம் அதிகாரத்தை, அதில் அதை வாசிக்க எப்பவுமே. அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். பேதுரும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்டான். அப்போ நின்றுட்டாங்க. என்ன உடனே என்ன ஆயிடுச்சு? அவன் என்ன ஆயிடுச்சு? ஏதோ கிடைக்க போகுது நிறைய போட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவனை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு என்ன செய்கிறோம்? தருகிறோம். எங்ககிட்ட என்ன இருக்குது? இயேசு என்று ஒருவர் மட்டும் இருக்கிறார். இயேசு என்று ஒருவர் மட்டும் இருக்கிறார். அவரை உனக்கு தாரோம். அவர் உனக்கு ரட்சிப்பை கொடுப்பார், அவர் உனக்கு விடுதலை கொடுப்பார், அவன் உனக்கு சுகத்தை கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களுக்கு பணத்தை கொடுக்கவே இல்லையோ, யாரை கொடுக்கணும்? இயேசுவை கொடுக்க மறக்காத. இயேசுவை கொடுப்பதற்கு என்ன செய்யாதீங்க? மற்றவங்க உன்னை கேவலமாக பேசினா கூட பரவாயில்ல, இயேசுவை மற்றவர்களுக்கு என்ன செய்ய? அவர் தான் உனக்கு விடுதலை என்பதை மகிழ்ச்சியோடு என்ன செய்ய? சொல்ல மறக்காத. அந்த பிச்சைக்காரன் கேட்டான். என்ன கேட்டான்? ஏதாவது வெள்ளி பொண்ணு கிடைக்கணும்னு நினச்சிதான் கேட்டான். அதனால தான் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், பிச்சைக்காரனை, உனக்கு நான் என்ன செய்யணும்னு இருக்கப்பா? உனக்கு ட்ரெஸ்ஸு வேணுமா? எனக்கு தங்குறதுக்கு இடம் வேணுமா? ஒரு 10 வருஷம் உட்காந்து சாப்பிட்றதுக்கு காசு வேணுமா? உனக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் கேட்ட வார்த்தை என்ன? உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ உன்னுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத அவன் இடத்துல என்ன செய்கிறாரு? ஆண்டவர் கேட்குறார். உனக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாரு? நிறைய பேர் என்ன கேட்பாங்க, மற்றவங்களை பார்க்கும் பொழுது அவங்கள போல, ஆண்டவரே அவங்கள மாதிரி எனக்கு ஒரு வீடு வேணும்,
அவங்க போட்டிருக்க மாதிரி ஒரு ட்ரெஸ் வேணும், அவங்க போட்டிருக்க மாதிரி ஒரு நெக்லஸ் வேணும். கேட்போமா கேட்க மாட்டோமா? அவங்க போட்டிருக்க சட்டை நல்லா இருக்குதே, அதே மாதிரி எனக்கும் ஒரு சட்டை வேணும். இது எதை குறிக்குது? அவர்களை போல நான் மாறணும். யாரை போல மாறணும்? அவங்கள போல நான் மாறணும், அவங்கள போல. இது இப்போ கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைய வந்துடுச்சு. கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறையா வந்துடுச்சு. ஒருவரை போல் ஒருவர் மாற வேண்டும், ஒருவரை போல ஒருவர் மாற வேண்டும். இப்படி தான் கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிறைய நிச்சயிட்டு வந்துட்டு. இப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இன்னைக்கு பைபிளில் அப்போஸ்தலர் நடபடிகளில் 8ஆம் அதிகாரத்தில் சீமோன்னு ஒரு மனிதன், ஒரு பெரிய மாய வித்தைக்காரன், எல்லாரையும் பிரமிப்புண்டாக்கணும் மாய வித்தைக்காரன். அவங்ககிட்ட போய் கனி கேட்கறதுக்கு எல்லாம் போவாங்க, குறி கேட்கறதுக்கு போவாங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த மாய வித்தைக்காரன் இப்போ அந்த அப்போஸ்தலர் பேதுரு பேசுறதை கேட்டு அவன் ரட்சிக்கப்பட்டான். என்ன செய்யிட்டான்? ரட்சிக்கப்பட்டான். ரட்சிக்கப்பட்ட உடனே அவன் என்ன செய்கிறான்? அவங்க பின்னாலே போகிறான். என்ன செய்கிறாங்க? கையை வச்சா சோமாயிடுறாங்க, கையை வச்சா பிசாசு ஓடுது. இவன் அப்படியே அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பிரமிப்படைந்தான். அதெல்லாம் பார்த்த உடனே அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. என்னடா நம்ம பண்ணுற மாய வித்தையை காட்டிலும் இது பெரிய வித்தியாக இருக்குதே. முடவர்கள் நடக்கிறாங்க, கண்ணு இல்லாதவங்க கண்ணுக்கு தெரியுது, பிசாசுகள்லாம் அலறி அடித்து ஓடுது. அப்படின்ன உடனே இவனுக்கு பேதுருடைய நிழல் படணும்னு கூட நிறைய பேர் நினைச்சாங்க, காத்திருக்கிறாங்க. அப்படின்னா அவருக்கு பெரிய ஆச்சரியமாயிடுச்சு. ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு இடத்துல அந்த ஜனங்களை பார்த்து கேட்டாங்க, என்னப்பா நீ எல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தீங்களா? நாங்களாம் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம். ஞானஸ்நானம் எடுத்தீங்க, நீங்கள் அபிஷேகம் பெறலையே அப்படின்னு சொல்லிட்டு பேதுரு கையை வச்ச உடனே எல்லாம் அப்படியே அந்நிய பாஷை பேசி துள்ளுறாங்க. அபிஷேகம் பெற்றாங்க. அபிஷேகம் பெற்ற உடனே இந்த சீமோனுக்கு என்ன ஆயிடுச்சுது? யோப்பா கையை வச்ச உடனே எல்லோரும் துள்ளுறாங்க, அபிஷேகம் பெறுறாங்க அப்படின்னு. பேதுரு தனியாக வந்த உடனே, சார் பேதுரு சார், நான் கொஞ்சம் காசு வச்சுருக்கேன், அதை வச்சுக்கோங்க, எனக்கும் அந்த வரத்தை என்ன செய்யுங்க, நான் யார் மேலே கை வைக்கிறேனோ அவங்களும் குதிக்கணும், அவங்களும் என்ன செய்யணும், குதிக்கணும். இன்றைக்கி ட்ரெண்ட் அப்படி தான். சீமோனை போல் நம்மளும் என்ன இருக்கோம், இன்றைக்கி நிறைய பேர் வரங்களை வாஞ்சிக்கிறோம், வல்லமையை வாஞ்சிக்கிறோம். எதற்காக வாஞ்சிக்கிறோம்? வரங்களும் வல்லமையும் உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு கிடையாது, உன்னை மேன்மைப்படுத்துறதுக்கு கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டார், மனுஷர் உங்களை என்ன செய்யக்கூடாது. பிரதர் நல்லா பிரசங்கம் பண்ணார், பிரதர் நல்லா ஜெபம் பண்ணார், பிரதர் ஏப்பா ஜெபம் பண்ண அபிஷேகம் அப்படியே நிரம்புதுப்பா, பேய்கள்லாம் ஓடுதுப்பா, இப்படின்னு உன்னை புகழுவதற்காக நீ கிரியை செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? கிரியை செய்யக்கூடாது. நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் யாருடைய நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா. அவர் ஒருவர் மட்டும்தான் என்ன செய்யணும், மகிமைப்படணும். ஆண்டவர் சொல்லிட்டார், என்னுடைய மகிமை வேறொருவருக்கும் நிச்சய மாட்டேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிங்க. ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசி கேட்போமா? ஏசாயா 42ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 8வது. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும், என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். ஆமா, விக்கிரகங்களுக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை ஒரு மனிதனுக்கோ விக்கிரகத்துக்கோ நீ என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. தேவன் உன்னை மகிமைப்படுத்துவார். ஆனால் தேவன் உன்னை என்ன செய்வார், உயர்த்தி கொண்டே இருப்பார். தேவன் உன்னை இருக்கிற இடத்தில் மகிமைப்படுத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதைத்தான் யோவான்ல வாசிக்கும் பொழுது நாம் இன்னைக்கு மனிதரால் வரும் மகிமையை தேடுகிறோம். மனிதரால் வரும் மனுஷங்க நம்மளை புகழணும்னு நினைக்கிறோம். பரவாயில்லப்பா, நல்லா படிச்சுட்டேன், நல்ல மார்க் வாங்கிட்டேன், நல்ல பெரிய ஆளாயிட்ட அப்படின்னு நம்மளை சொல்லணும்னு நாம் என்ன செய்கிறோம், ஆசைப்படுறோம். நம்முடைய பிரயாசத்தை மற்றவர்கள் மெச்சணும், அதை ப்ரைஸ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் யோவானில் ஆண்டவர் சொல்லும்போது, யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43வது வசனத்தில் என்ன சொல்கிறார் வாசி கேட்போமா? யோவான்
12ஆம் அதிகாரம் 43வது வசனம். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை மனுஷரால் வரும் மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அதிகமாய் என்ன செய்தாங்க? விரும்பினார்கள். அவங்க ஆண்டவர் சொல்றார், தேவனால் வருகிற மகிமை வேறு, மனிதனால் வருகிற மகிமை வேறு. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. தேவன் நம்மை மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்துவார்னா நமக்குன்னு ஒரு மகிமையை ஆண்டவர் கொடுப்பார். நமக்குன்னு ஒரு கனத்தை ஆண்டவர் நினைச்சாரு வச்சிருக்கிறார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்த வேண்டுமானால், நீ கனப்படுத்தப்பட வேண்டுமானால் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே என்ன செய்யணும்? ஆடாத. ஒருவர் உன்னை எதிர்த்து வராங்களா, அமைதியாக இருக்க கற்றுக்கொள். ஆண்டவரோடு பேசிக்கொண்டு இருக்க கற்றுக்கொள். ஆண்டவரோடு பேசிக்கொண்டு இருக்க கற்றுக்கொள். இன்றைக்கி நமக்கு என்ன வேணும்? ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குற, உனக்கு என்ன வேணும்? உனக்கு என்ன வேணும்? ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறார். நம்மளை பார்த்து அடிக்கடி உங்களுக்கு சொல்கிற கதை தான் இன்றைக்கி சொன்ன பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா, அந்த ராஜாவுக்கு பிறந்த நாள் வந்துச்சு. இந்த பிறந்த நாளில் அவருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? பிறந்த நாளுக்கு ப்ரைஸ் யார் கொடுப்பா? நம்மளை பார்க்க வர்றவங்க தான் கொடுப்பாங்க. வெறுங்கையா வந்தா வந்தான், ஒன்றுமே கொடுக்கல, நான் வெட்டின கேட்க திண்டு போயிட்டான் அப்படின்னா எப்படி இருக்கும்? இவருக்கு என்ன ஆசை? மற்றவங்கள்லாம் வாங்குறாங்க, நான் என் பிறந்த நாளுக்கு, இந்த பிறந்த நாளுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? நான் கொடுக்க போகிறேன். தண்டரா போட்டார். எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி போஸ்டர் அடிச்சாச்சு. என்ன போஸ்டர்? என்னுடைய பிறந்த நாள் வியாழக்கிழமை வருது, எல்லா குடிமக்களும் அரண்மனைக்கு வர அனுமதி உண்டு. வர்றது மட்டும் இல்லை, அரண்மனை முழுவதும் திறந்தே கிடக்கும். எந்த பக்கம் வாசல் இருக்கோ எல்லாம் என்ன செய்யும்? திறந்தே இருக்கும். வர்றவங்க அசைகிற பொருள்களில், மாடாக இருந்தாலும் சரி, ஆடாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, ராஜாவை தவிர எல்லாத்தையும் என்ன செய்யலாம்? ஆளுக்கு ஒன்று என்ன செய்யலாம்? பரிசு பொருளாக எடுத்துக்கொண்டு செல்லலாம் அப்படின்னு பறைசாட்டியாச்சு. குதிரலாயத்தில் ஏகப்பட்ட குதிரை இருக்குது. அங்கே பண்ணையில் கொளுத்த மாடுகள் என்ன செய்யுது? இருக்குது. ஆட்டு மந்தையில் பெரிய பெரிய ஆடுகளாக என்ன செய்யுது? எல்லாருக்கும் ஆசை. ஆடு வளர்க்குறவனுக்கு நம்ம பார்த்து பெரிய ஆடாக பிடிச்சிட்டு போயிடலாம்ப்பா, நம்மளுக்கு பொட்டை ஆடாக இருக்குது, ஒரு கடாயை பிடிச்சிட்டு போயிடலாம். இன்னொருத்தன் கறி சாப்பிட்றதுக்கு ஆசை உள்ளவன் இப்படி ஒவ்வொருத்தன். சில பேர் நினச்சிதாங்க பொற்காசுகளை அள்ளிட்டு போயிடலாம் இப்படின்னு சொல்லி நினச்சிதாங்க ஒரு பானை நிறைய ஆளுக்கு ஒரு ஒரு பொருளை நினச்சிட்டாங்க அள்ளிட்டு போனாங்க. ஒரு மனுஷன் வந்தான். வந்து ராஜா காலை பிடிச்சிட்டு கிடக்கிறான். டேய் என்னடா, எல்லாரும் பாரு, ஆடை பிடிச்சிட்டு போகிறான், மாடை பிடிச்சிட்டு போகிறான், குதிரையை பிடிச்சிட்டு போகிறான், தங்க காசை குடத்தில் என்ன செய்கிறான்? ஒரு குடம் அள்ளிட்டு போகிறான், எல்லாம் ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்க. நீ எங்கடா என் காலுக்குள்ளே கிடக்க? போடா, எதையாவது எடுத்துகிட்டு போடா அப்படின்னா. இல்லை ராஜா, நீங்கள் தான் எனக்கு வேணும். டேய் நான் அரசாட்சி, நான் தான் சொல்லிட்டேனே, நான் வர முடியாது. இல்லை ராஜா, நீங்கள் தான் எனக்கு வேணும், நீங்கள் தான் எனக்கு வேணும். உடனே சரி, நான் தான் உனக்கு வேணுமா, அப்போ நீ இங்கேயே இருந்துக்கோ, நீ இங்கேயே. எல்லோரும் சிரிச்சாங்க. ஆடா, எல்லாம் தங்க காசு அள்ளிட்டு போகிறாங்க, மாடு மாடை ஓட்டிகிட்டு போகிறாங்க, இவன் என்ன செய்கிறான்? ராஜா காலை பிடிச்சிட்டு கிடக்கான, காலம் பூரா ராஜா காலையே கழுவிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னு. சில நாட்களில் ஜனங்கள் பார்க்கும் பொழுது ராஜாவுக்கு ஈக்குவலாக ராஜாவே தான் வேணும்னு சொன்னவன் ராஜாவுக்கு சொந்தமாயிட்டான். யாருக்கு சொந்தமாயிட்டான்? ராஜாவுக்கு. ஆமாம், ராஜாவால் கனம் பெற்ற ஒரு மனிதனாய் மற்றவர்களுக்கு முன்பதாக காட்சியளித்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். அவர் நம்மை அழைத்து இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், உனக்கு என்ன வேணும்? நாம் என்ன சொல்கிறோம்? எனக்கு வீடு வேணும், எனக்கு நிலம் வேணும், எனக்கு காசு வேணும், எனக்கு பாஸ் ஆகணும், எனக்கு படிப்பு வேணும், எனக்கு பதவி வேணும், எனக்கு பட்டம் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் யார் வேண்டாம்? நீர் எனக்கு வேணும்னு சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருப்பாங்களான்னு பார்க்குறேன். அவருடைய பாதத்தை பற்றி கொண்ட ஆண்டவரை, நீங்கள் தான் எனக்கு வேணும் சொல்ல முடியுமா? நீங்கள் தான் எனக்கு வேணும். அந்த குருடன் பாருங்க, உனக்கு என்னப்பா வேணும்? நான் பார்வையடையணும். சரி,
ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், உன் வார்த்தையின்படி உனக்கு நீ பார்வை அடைவாயாக. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ பார்வை அடைவாயாக. உடனே அவனுக்கு என்ன உண்டாயிடுச்சது? பார்வை வந்துடுச்சு. வந்த உடனே டேகப்பா இனிமே நான் வேலை செய்யலாம், என் பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்கலாம். 10 குஷ்டரோகிகளை சுகமாக்கும்போது 9 பேர் என்ன செய்யிட்டாங்க? ஆண்டவர் பின்னால் போகலை, ஆண்டவருக்கு நன்றி கூட சொல்லலை. என்ன செய்யிட்டாங்க? வீட்டுக்கு ஓடி போயிட்டாங்க. பொண்டாட்டி பிள்ளைகளோட பிரியாணி சாப்பிட்றதுக்கு என்ன செய்யிட்டாங்க? ஓடி போயிட்டாங்க. நன்றியுள்ள ஒரு மனிதன் மட்டும் வந்தான். நீ ஒருத்தன் மட்டும்தானாப்பா? ரொம்ப ஏக்கத்தோடு கேட்டார். இல்லை அப்படி தானே? ஆமாம். இந்த குருடன் என்ன செய்தான்? பார்வை அடைந்த உடனே எங்கேயும் ஓடி போகலாம், இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார் 52வது வசனத்தில், இந்த மார்க்கு 10ஆம் அதிகாரம் 52வது வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. வாசி கேட்போமா? மார்க்கு 10ஆம் அதிகாரம் 52வது வசனம். இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அவனுக்கு பார்வை எப்படி வந்ததுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம், அவனுடைய விசுவாசம், அவனுடைய நம்பிக்கை ஆண்டவர் மேலே, அதை விட ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே என்ன வச்சான்? நம்பிக்கை வைத்தான். ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே என்ன செய்தான்? நம்பிக்கை வைத்தான். மத்திய 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஒரு 100க்கு அதிபதி இப்படி தான் வந்தான். என் வேலைக்காரன் சோம் இல்லாமல் கிடக்கான், ரொம்ப எனக்கு ஸ்பெஷலான வேலைக்காரன், அவன் இல்லைன்னு எனக்கு கை உடஞ்ச மாதிரி ஆயிரும் ஆண்டவரே, மரண அவஸ்தையாக இருக்கிற ஆண்டவரே அப்படின்னா. சரிப்பா நான் வாரேன்ப்பா, வந்து சோமாக. இல்லை ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லை, பாத்திரவான் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் என்ன செய்வான்? சொஸ்தமாவான். ஆண்டவரை பார்த்து அவன் கேட்டான். ஆண்டவர் நினைச்சார், இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலையே அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டார். ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார்? நீ போகலாம், உன் வேலைக்காரன் இருக்கிறான். அந்த நாளிகையில் இன்னொரு இடத்துல ஒரு ஜெபாலய தலைவனுடைய மகனை சுகமாக்கும்போது அவன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறான். வேலைக்காரங்களை பார்த்து கேட்குறான், எப்பா எத்தனை மணிக்கு? அது நேற்று முந்தானத்து இத்தனை மணி நேரத்துக்கு நினச்சிட்டு. ஐயோ, அவர் வார்த்தை சொன்ன நேரம் அதுதானே அப்படின்னார். இங்கே என்ன சொல்லி இருக்குது? அவர் சொன்ன நாளிகையில். ஹல்லேலூயா. சொன்ன நிமித்தம் உடைய வார்த்தையை என்றைக்கு நீ நம்ப ஆரம்பிக்கிறாயோ, இந்த வார்த்தையை நம்பின உடனே உடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்க ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் நடக்கலைன்னா ஆண்டவரை மறுதலிச்சிடாது. அற்புதம் நடக்கலைன்னா ஆண்டவர் மறுதலிக்கலாமா? அவருடைய வார்த்தையை நம்பு, நிச்சயமாக உனக்கு எல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். எல்லாம் என்ன செய்யும்? வாய்க்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சுவிசேஷத்தில் சில பேர் சொல்லுவாங்க, சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொன்னது மட்டும்தான் ஆண்டவருடைய வார்த்தை, மற்றதெல்லாம் வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது? பரிசுத்த மனிதர்கள் தேவனுடைய ஆவினால் ஏவப்பட்டு இதை எழுதினார்கள் என்று வேதம் என்ன செய்து தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதை நம்பணும். அது என்ன செய்ய? நம்ம நம்பணும். தேவனுடைய வார்த்தையை நம்பலன்னு வச்சுக்கோ. இப்போ எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார். அவர் 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்தில் அவர் ராஜாவை பார்த்து சொல்கிறார். யோராம் ராஜாவுடைய காலத்தில் ஒரு பெரிய பஞ்சம் வந்துடுச்சு சமாரியாவில். அப்போ நிறைய அங்கே காரியங்கள் நடக்க, அந்த கதையை விடுங்க. அப்போ அந்த தீர்க்கதரிசி கர்த்தருடைய மனுஷன் சொல்கிறாரு, நாளைக்கு இந்த நேரத்தில் ரொம்ப சீப்பாக என்ன செய்யும்? மனுஷன் சிந்திச்சே பார்க்க முடியாத அளவுக்கு கோதுமை மாவும் என்ன செய்யும்? மத்திய இளைஞ்சி கிடைக்கும். ஐயோ போதும்னு சொல்கிற அளவுக்கு என்ன செய்யும் நம்ம தேசத்தில்? உடனே ராஜாவுக்கு கைலாகு கொடுக்கிற ஒரு பிரதானி பிரின்ஸ், அவனை என்ன சொல்லியிருக்குது பைபிளில்? பிரின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரியா? கைலாகு கொடுக்குற அப்படின்னா ராஜாவை தாங்கி பிடிக்கிற, ராஜாவுக்கு பின்னால் போகிற ஒரு பாடி கார்டு. சரிதானா? ஒரு கனமுள்ள ஒரு மனிதன். அவன் சொல்கிறான், எப்பா வானத்தின் அந்த கதவை திறந்துட்டா கூட இந்த காரியம் என்ன செய்யாது, கண்டிப்பாக நடக்காது. நீ சொல்கிறது
உடனே அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னார், உன் கண்களால் அதை பார்ப்பாய், ஆனால் அதில் மாவில் கொஞ்சம் நாக்கில் தொட்டு கூட நீ என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. அதே மாதிரி ஜனங்கள் அந்த ஒளிமுக வாசலில் நெருக்கினதுனால அவனை தள்ளி மிதித்து கொண்டு விட்டாங்க. கண்களால் பார்த்தான், தீர்க்கதரிசி சொன்ன மாதிரி அதை அனுபவிக்க முடியவில்லை. அதை அனுபவிக்க கண்களால் பார்க்கக்கூடிய காரியத்தை நீ அனுபவிக்க வேண்டுமானால் ஆசை இருக்குது. நம்ப வேண்டியது என்ன? தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை எப்படி வரும்? தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாக தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. தேவனுடைய ஊழியக்காரன் மூலமாக தான் என்ன செய்யும்? கர்த்தருடைய வார்த்தை வரும். அந்த கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? நம்பணும். கண்டிப்பாக இது நடக்கும் என் வாழ்க்கையில். நம்புறியா நீ? நம்பணும். கர்த்தருடைய வார்த்தை. மனுஷன் உனக்கு மேலே கையை வைக்கணும், உன்னை தடவி சுகமாக்கணும், உனக்கு தீர்க்கதரிசனம் சொல்லணும், அதெல்லாம் எதிர்பார்க்காதப்பா. அது தேவையில்லாது. தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறார், இந்த மனிதன் மூலமாக தேவன் என்னோடு கூட என்ன பேசுகிறார். சில பேர் சில ஊழியக்காரங்கள் வந்தால் கோயிலுக்கு வருவாங்க. எதுக்கு வருவாங்க அப்படின்னா, இவர் ஏதாவது கனி சொல்லுவாரா பார்க்கலாம், எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லுவாரா, எனக்கு பொண்ணு கிடைக்கும் மாப்பிள்ளை கிடைக்கும்னு சொல்லுவாரா, எனக்கு நல்ல நிலம் விளையும்னு சொல்லுவாரா, ஏதாவது ஒன்று சொல்லிட மாட்டாரா எப்படின்னு எதிர்பார்ப்பாடு. இல்லை ஏதாவது கிர்ன்னு சுற்றுதா, ஒருவேளை பிசாசு கொள்ளராக இருக்குமா, இவர்கிட்ட ஜெபம் பண்ணி பார்ப்போமே. ஏப்பா இதெல்லாம் என்னப்பா? எல்லாம் கவனிங்க. ஒரு ஊழியக்காரன் வாரானா, அவர் மூலமாய் கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை கேட்க வருவது ரொம்ப ரொம்ப சிலர். அப்பா கோயிலுக்கு இந்த வசனம் கேட்டால் தான் எனக்கு தூக்கமே வருது பிரதர், நிம்மதியாக. வீட்டில் தூங்கி எத்தனையோ நாளாச்சு பிரதர், எத்தனையோ நாளாச்சு பிரதர், இங்கே வந்தால் தான் எனக்கு என்ன வருது அப்படின்னு நிம்மதிக்காக வர்றவங்களும் சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் உள்ளே என்ன போகாது, கர்த்தருடைய வார்த்தை போகாது. கர்த்தருடைய வார்த்தை போகாது. எவனாவது ஒருத்தன் செவுட்டில் அரைஞ்ச மாதிரி அரைஞ்சி ஒன்றுத்துக்கும் உதவாதவன், ஒன்னை விட கீழான சொன்னதான் சில பேரும் உரைக்கும். அந்த 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் அப்படி தான். அதே தேவனுடைய மனுஷன் மூலமாக நாகமான் என்ற ஒரு பெரிய கணவந்தனுக்கு, ஒரு தளபதிக்கு ஒரு வார்த்தை வருகிறது. நீ போ. தேவனுடைய வார்த்தை அது. ஊழியக்காரன் வாயிலிருந்து வர்றது என்ன வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை என்ன சொல்லிச்சது? நீ போ, யோர்தானில் போய் 7 தடவை முங்கிட்டு கிளம்பு, அவ்வளோதான் வார்த்தை. இது ஒரு ஆலோசனை போல காணப்பட்டாலும் அது யாருடைய வார்த்தை? ஆண்டவருடைய வார்த்தை. தேவனுடைய மனுஷனுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தையை நீ புறக்கணிப்பாயானால், தேவனுடைய மனுஷனுக்கு நீ இடம் கொடுக்காமல் இருப்பாயானால், உன்னுடைய ஆலோசனையை நீ ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பாயானால், நீ எப்படி வந்தியோ அப்படிதான் போவ. எப்படி வந்த? யோபு என்ன சொன்னான்? நான் நிர்வாணியாய் வந்தேன், ஆண்டவர் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு ஒன்று விட்டுருவார், பிச்சைக்காரனா போயிடுவேன், ஒன்றுமே உனக்கு இருக்காது, ஒன்றுமே உனக்கு இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோ. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடு. உன்னுடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வார்த்தையை மதி, அதை நீ வாசி, அதை தியானி, அந்த பொக்கிஷமா உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள், சேர்த்து வச்சுக்கோ. அப்போதான் உனக்கு என்ன கிடைக்கும்? அப்போதான் உனக்கு விடுதலை கிடைக்கும். ஒருத்தன் சொன்னான், அது ஆண்டவருடைய வார்த்தைங்க, கொஞ்சம் செவி கொடுத்து பாருங்களேன். என்ன நடந்துச்சு நாகமானுக்கு? ஒரு பெரிய அற்புதம் நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தான் சொன்னார், தேவன் உன்னை அழைத்திருக்கிறார், உன்னை பார்த்து கேட்குறாரு, என்ன வேணும்னு கேட்குறாரு. நீங்கள் தான் வேணுப்பான்னு பிடிச்சிக்கோ, நீங்கள் தான் வேணுப்பான்னு. பணத்தை பிடிக்காத, பதவியை பிடிக்காத, வேற ஏதாவது ஆண்டவர்கிட்ட கேட்காத, இவையெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று அவரே சொல்லிட்டார் மலை பிரசங்கத்தில். இதையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். எதை?
பதவியையும் படிப்பையும் பட்டத்தையும் அஞ்ஞானிகள் நான் இதெல்லாம் உனக்கு பதவி வேணும், பட்டம் வேணும், இப்போ ஞானம் வேணும், இதெல்லாம் உனக்கு வேணுங்கிறது யாருக்கு தெரியும்? முதலாவது எது தேடு? முதலாவது அவருடைய ஓய்வுனால தேடு. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுனா எங்கேயோ போய் அவருடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இங்கே தான் உங்களுக்குள்ள தான் இருக்கிறது. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் இதெல்லாம் உனக்கு வேணுங்கிறது அவருக்கு தெரியும். உனக்கு நல்ல வீடு வேணுங்கிறது தெரியும், நல்ல ட்ரெஸ் வேணுங்கிறது தெரியும், நல்ல நகை வேணுங்கிறது தெரியும், நல்ல வாகனம் வேணுங்கிறது தெரியும். உனக்கு பிள்ளை பிறந்துருச்சுது, பைக்கில் போக முடியல, உனக்கு ஒரு கார் வேணுங்கிறதே யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். எப்போ எதை எந்த நேரம் எதை கொடுக்கணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். உனக்கு என்ன வேணும்? உனக்கு நிலம் வேணுமா? நிலத்துக்கு மேலே நிலம் வேணுமா? உன் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆஸ்தி வேணுமா? உனக்கு வீடு வேணுமா? எல்லாம் தெரியும். ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். என்ன செய்யணும்? நீ வேதத்தை மறந்தால் நான் உன்னுடைய பிள்ளைகளை மறந்துடுவேன். உன் பிள்ளைகளுக்கு சந்ததி கிடையாது, உன் பிள்ளைகளுக்கு வாழ்வு கிடையாது. ஏன்? நீ வேதத்தை மறந்தாய், வேதத்தை புறக்கணித்தாய். கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு உனக்கு ஆசை இல்லை. இப்போ நம்ம வாழ்க்கையில தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? யோவான் 1:1 என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? ஆதியிலே அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அவர் தான் மாம்சமாய் வந்தார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை தான் மாம்சமானார். இன்றைக்கு மறுபடியும் நம்ம கையில் எப்படி இருக்காரு? வார்த்தையாக இருக்கிறார். அந்த வார்த்தையிலே வல்லமை உண்டு. அதனால் தான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வேணும்? வார்த்தை வேணும். வார்த்தை விசுவாசித்தால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொன்னார், உன் விசுவாசம். ஹல்லேலூயா. நீ கேட்போமா ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன் சொல்லுவோமா? எல்லாம் மனப்பூர்வமா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நான் நம்புகிறேன்ப்பா, வார்த்தையை நம்புகிறேன். உன்னுடைய தேவை என்ன? ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்குறார், உனக்கு என்ன வேணும்? உன்னுடைய குறை என்ன? பர்த்திமேயை சொன்னா நான் பார்வை அடையணும்னு சொல்லி. இன்னைக்கு உன்னுடைய குறை என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன குறை உண்டு? உன்னை பார்த்து ஆண்டவர் கேட்குறார். எல்லாம் கண்ண மூடி, எனக்கு என் வாழ்க்கையில் இப்படி ஒரு குறை இருக்குது, இப்படி ஒரு பெரிய ஏக்கம் இருக்குது ஆண்டவரே, இது நடக்குமா? நடக்குமா? சந்தேகப்படாத, சந்தேகப்படாத, சந்தேகப்படாத. பைபிள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், சந்தேகப்படாத, சந்தேகப்படவே செய்யாத. வார்த்தையை நம்பு. உன் கரத்தில் தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வார்த்தையை வாசிக்க 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 அதில் கையை வச்சு ஆண்டவரை நம்ப. ஆண்டவரே இந்த வார்த்தையை நான் நம்புகிறேன்ப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவரே சகலவற்றையும் செய்ய வல்லவர் நீங்க. எனக்காக ஜீவனை கொடுத்த தேவன், எனக்காக கல்வாரி சிலுவையில இரத்தத்தை சிந்தின தேவன், இன்னைக்கு வார்த்தையா என்னோடு கூட இருக்கிறீங்க, எனக்குள்ள வாசம் பண்றீங்க. அன்னைக்கு பத்திமை குருடனை பார்த்து கேட்டீங்க, அவனை அழைச்சீங்க. அழைத்த பொழுது அவனுடைய அந்த ஐடென்டிட்டிய, அவனுடைய அந்த நிலைமையை தூக்கி எரிஞ்சிச்சு. எதுவோ என்ன தாழ்வானாலும் உயர்வானாலும் எல்லாவற்றையும் தூக்கி போட்டுட்டு உங்களை நோக்கி ஓடி வந்தான். அவனை பார்த்தா நீங்க கேட்டீங்க, உனக்கு என்னப்பா வேணும்? அவனுடைய தேவை என்னவோ அந்த தேவையை சந்திச்சீங்க. நீங்க எனக்கு போதுமா ஆண்டவரே, உடைய பாதத்தை பற்றி கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவனை பார்த்து சொன்னீங்க, நீ போகலாம், நீ விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள்னு சொன்னீங்க. சகைவை பெயர் சொல்லி அளித்த பொழுது என் வாழ்க்கை மாறியது. பத்திமேயை தேவன் அழைத்த பொழுது அவனுக்கு ரட்சிப்பு உண்டானது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய சமூகத்தில் உன்னை நீ தாழ்த்துவாயானால், உடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுப்பாயானால், வார்த்தையை நம்புவாயானால், தேவனால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. தேவனால் எல்லாம் கூடும். மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் கேட்ட வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். பர்த்திமேயுவை போல ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தர் எங்களையும் அழைத்திருக்கிறீங்க. எங்கள் கூக்குரலை கேட்டு தேவரீர் அழைத்து
இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அவளுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்திருக்கிறீங்க. எங்களையும் பார்த்து நீங்கள் கேட்குறீங்க, உனக்கு என்ன வேண்டும், நான் என்ன செய்யணும்னு சொல்லி கேட்குறீங்கப்பா. இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து உம்முடைய வார்த்தையை நம்பி விசுவாசத்தோடு நாங்கள் சகலவற்றையும் சுதந்திரித்து கொள்ள தேவரீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஒவ்வொருவரையும் அப்படி ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மனரோடு கூட இருப்பதாக. ஆமேன் ஆமேன். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்போம். வார்த்தை என்னும் அப்பத்தாலே பொசித்து வளர்த்தியோம். இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God bless you. Amen.